Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Autocad சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷன் அண்ட் செக்ஷன் எப்படி ப்ளாட் பண்ண அப்படிங்க பார்க்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பிளான் எப்படி ப்ளாட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துருப்பேன். செகண்ட் பார்ட்டில் ஃப்ரண்ட் எலிவேஷன், ஹவுஸோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அண்ட் செக்ஷன் எப்படி ப்ளாட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே ஒரு ஹவுஸ் ப்ளாட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த எலிவேஷனை யூஸ் பண்ணி இப்போ வச்சிருக்கிறேன். ஏற்கனவே பார்ட் 1ல் வரைச்ச பிளானுக்கான எலிவேஷன் ட்ரா பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த எலிவேஷனை நம்ம கரண்ட் பிளானுக்கு ஏற்றபடி லொக்கேட் பண்ணுறேன். ஸ்டெப்பு நம்ம கரண்ட் பிளான் ப்ளாட் பண்ண பிளானுக்கு ஏற்றபடி ஸ்டெப்பு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாது. எக்ஸிஸ்டிங் எலிவேஷனில் நம்ம கரண்ட் பிளானுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டெப்பு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸ்டெப் ஃபுல்லேருந்துக்கு இருக்குது, அதற்கு ஏற்றபடி அந்த ஸ்டெப் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் டோர், விண்டோ எல்லாம் மார்க் பண்ணி அதுக்கு ஏற்றபடி எந்த லொக்கேஷன் நம்ம பிளானுக்கு ஏற்றபடி லொக்கேஷனில் டோர், விண்டோ மாற்றி வைக்கணும். அதுக்கு ஏற்றபடி இந்த பிளானுக்கு நேரே ஸ்ட்ரைட் மேலே தான் நம்ம எலிவேஷன் வரைவோம். இப்போ இந்த பிளான்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம இந்த விண்டோ அண்ட் டோர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி அந்த எலிவேஷனை மூவ் பண்ணுறேன். அந்த பவுண்ட்ரி நான் லைன் போட்டிருக்கேன். அந்த லைனுக்கு ஏற்றபடி அந்த பவுண்ட்ரி இதை எலிவேஷன் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண அப்புறம் அந்த லைன் நம்ம போட்ட பிளான்லேருந்து போட்ட லைனை டிலீட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அந்த சிட் அவுட்டு கரெக்ட் பண்ணுறேன். சிட் அவுட்டு பில்லர் போடுறது, அப்புறம் டோர், விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணுறேன். நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி எலிவேஷன் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். பிளானில் விண்டோ, டோர் லொக்கேஷன், அப்புறம் சன்ஷேடு, இதே மாதிரியான டீட்டெயில்ஸ் கரெக்டாக நம்ம பிளானில் எந்த லொக்கேஷனில் வருதோ அதுக்கு ஏற்றபடி நம்ம எலிவேஷன் ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயும் மாற்றிடணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டோர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். டோர் லிண்டல் லெவலில் கரெக்டாக இருக்கணும். டோரோட டாப் லெவல் லிண்டல் லெவல் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு ஏற்றபடி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டோருக்கும் விண்டோக்கும் கேப் 17 சென்டிமீட்டர் இருக்குது. அதை மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்றபடி வரைகிறேன். கிரவுண்டு ஃப்ளோரில் ஃப்ரெஞ்சு விண்டோ 3 லீஃப், பட் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃப்ரெஞ்சு விண்டோ 2 லீஃப் தான். அப்போ கிரவுண்டு ஃப்ளோரில் வரைஞ்ச 2 லீஃப் விண்டோவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி 2 லீஃப் விண்டோவை மாற்றுறேன். அதுக்கு ஏற்றபடி எடிட் பண்ணுறேன்.
இது எது ட்ரிம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்டில் வந்து நமக்கு பேரபெட் வால் வரும். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லெவலில் பால்கனிக்கு முன்னாடி வந்துட்டு பேரபெட் வால் வரும். அப்போ முன்னாடி இருந்து ஃப்ரண்ட் இருந்து பார்க்கும்போது பேரபெட் வால் தான் தெரியும், இதை வந்து டோர் விண்டோஸ் தெரியாது. அதனால தான் அந்த லெவலுக்கு கீழே, அதாவது பேரபெட் லெவலுக்கு கீழே வருகிற டோர் விண்டோ பார்ட்டில் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பிளானுக்கு ஏற்றபடி விண்டோ வந்து இங்கே மூவ் ஆகி வரும். அதனால் வந்து அந்த பிளானுக்கு ஏற்றபடி லொக்கேட் பண்ணுறேன், விண்டோவை லொக்கேட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்டெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி லைன் எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதனால சொன்னால் நம்ம பிளானுக்கு ஏற்றபடி எல்லாமே மாற்றணும். அதனால தான் இந்த வந்து எக்ஸ்டெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த லைன் எல்லாம் வந்து விண்டோவோட சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எலிவேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன், அதாவது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து ஒரு செக்ஷன் லைன் போட்டோம், ஏஏ அப்படிங்கிற செக்ஷன் லைன் போட்டோம். அந்த செக்ஷனில் கட்டிங் செக்ஷனில் எப்படி வரும் அப்படிங்கிற வந்து இப்போ செக்ஷனில் நம்ம வரைய போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு செக்ஷன் வரைஞ்சி வச்சுருக்கிறேன், அந்த செக்ஷன் தான் எடிட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு புதுசாக வரையன்னா லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி வரைச்சா போதும். அதாவது ஃப்ளோரில் ஹைட் வந்து 3 மீட்டர் ஹைட், லிண்டல் லெவல் வந்து ஃப்ளோர்லேருந்து 2.1 மீட்டர் ஹைட். இந்த லெவல் யூஸ் பண்ணி ஒரு புதுசாக லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி பாலி லைன் இல்லைன்னா நார்மல் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு மாடல் வரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி எடிட் பண்ணால் போதும். இப்போ வந்து கட்டிங் செக்ஷனில் நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கரெக்ட் லொக்கேஷனில் வந்து வைக்கிறோம். இப்போ நம்ம கரண்ட் பிளானுக்கு ஏற்ற தேவைக்கேற்ப அதை வந்து மூவ் பண்ணி வைக்க, பால் வந்து மூவ் பண்ணி வைக்க. இது வந்து லிண்டல் பீம், அதாவது லிண்டல் பீம் வந்து 15 சென்டிமீட்டர், அதாவது 15 சென்டிமீட்டர் திக் வரும். அந்த 15 சென்டிமீட்டர் திக் வந்து லிண்டல் பீம் காட்டுறேன். அதில் அப்புறம் ஸ்டேர் கேஸ் வரைகிறது. ஸ்டேர் கேஸ் 1 மீட்டர் வித்துக்கு வந்து வரைகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஸ்லாபில் எத்தனை ரைஸ் வருதோ அந்த ரைஸுக்கு ஏற்றபடி நம்ம வந்து ஹைட்டு போட்டுக்கிறேன். ஒரு ரைஸோட ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் ரைஸ் 30 சென்டிமீட்டர் த்ரெட், அதுக்கு கணக்காட்டு நம்ம ஸ்டேர் ப்ளாட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஸ்லாபில் வந்து ரைஸ் எவ்வளோ ரைஸ் வந்துச்சு அது கவுண்ட் பண்ணி நம்ம ரைஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃப்ளைட் ஸ்லாபில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி அடுத்த ஃப்ளைட் ஸ்லாபில் ட்ரா பண்ணுறோம். மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு எத்தனை டிஸ்டன்ஸ் வருது, எவ்வளோ ரைஸ் வருது, ரைஸ் எந்த லெவலில் வருது எல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம அந்த ஸ்டேர் வந்து செக்ஷனில் ட்ரா பண்ணுறோம். அதாவது இந்த ஸ்டேயர், அதாவது நம்ம பிளானில் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த கட்டிங் செக்ஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வரைச்ச ஏரியா வந்து நமக்கு ரைஸ் மட்டும்தான் தெரியும். இந்த செகண்ட் வரைச்ச ஏரியாவில் வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் செப்பரேட் ஸ்டெப், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஸ்லாபில் அந்த ரைஸ் மட்டும்தான் தெரியும், ஒவ்வொரு ஸ்டெப்போட ஃப்ரண்ட் மட்டும்தான் தெரியும். பட் இந்த செகண்ட் ஃப்ளைட் ஸ்லாபில் வந்து ஸ்டெப்போட சைடு வியூ தெரியும். அதனால தான் இந்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் ஃப்ளைட் ஸ்லாப் வரைக்கிறேன். வெயிட் ஸ்லாப் திக்னஸ் கொடுத்து அதுக்கேற்றபடி வெயிட் ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஃப்ளைட் ஸ்லாப்.
தேர்ட் ஃப்ளைட் ஸ்லாப் வரைஞ்சி ஃப்ளைட் ஸ்லாப் பின்னாடி வந்து ஒரு விண்டோ வருது ஸ்டேருக்கு பின்னாடி. அந்த விண்டோ வந்து நம்ம பார்க்குற இதை வந்து வச்சுக்கிட்டு மீதி அதாவது எந்தெல்லாம் வியூ இருக்காது அதெல்லாம் வந்து ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெதரிங் ப்ரூஃப் கோர்ஸ், அதாவது நம்ம ஓப்பன் டெரஸுக்கு மேலே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் திக்னஸில் வந்து நம்ம வெதரிங் ப்ரூஃப் கோர்ஸ் போடுவோம். அது எதுக்காகன்னு சொன்னால் ஸ்லோப், அதாவது நம்ம ரெயின் வாட்டர் ஸ்லோப் ஒரு ரீசன், இன்னொரு ரீசன் வந்து டேம்பினஸ் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஓப்பன் டெரஸில் வந்து வெதரிங் ப்ரூஃப் கோர்ஸ் போடுவோம். அதுதான் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிகேட்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹேட்ச் பண்ண வேண்டிய இடங்கள் என்னெல்லாம் சொன்னால் கட்டிங் செக்ஷன், ஆர்சிசி, அப்புறம் வந்து எர்த்து ஃபில்லிங், பிசிசி, வால், அதெல்லாம் வந்து நம்ம போடும். இது வந்து ஆர்சிசி வந்து பிகேட்ஸ் கமாண்டில் வந்து ஆர்சிசி ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ஸ்கெயில் நம்ம கொடுத்து ஆட் பிக் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வால் மார்க் பண்ணுறோம். பிகேட்ஸ் கமாண்டில் வந்து வாலுக்கான ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வால் மார்க் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து எர்த்து ஃபில்லிங், அதாவது நம்ம வந்து ஃபவுண்டேஷன் உள்ளாடி வந்து எர்த்து சாயில் ஃபில் பண்ணும், அதை வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெஷர்மெண்ட், நம்ம டைமென்ஷன் வந்து அதாவது ஃபூட்டிங் டைமென்ஷன், லிண்டல் லெவல் டைமென்ஷன், ரூஃப் லெவல் டைமென்ஷன் எல்லாம் வந்து செக்ஷனில் மார்க் பண்ணணும். அதை வந்து மார்க் பண்ணுறோம். எல்லாவற்றையும் மார்க் பண்ணணும். நம்ம வந்து பேரபெட் ஹைட்டு, அதாவது வால் திக்னஸ்ஸு, சன்ஷேடோட வித்து திக்னஸ்ஸு, லிண்டலோட வித்து திக்னஸ் எல்லாம் வந்து செக்ஷன் ட்ராயிங்கில் நம்ம மார்க் பண்ணுறோம். அப்புறம் வந்து செக்ஷன் ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து மார்க் பண்ணுறது, அதாவது ஆர்சிசி எங்கெல்லாம் வருது, பேரபெட்டு, அப்புறம் வந்து பிரிக் ஒர்க்கு, லிண்டல் எல்லாத்தையும் வந்து நம்ம சைடில் வந்து இதே மாதிரி ட்ராயிங் வீடியோவில் பார்க்குற மாதிரி வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு லீடர் அப்படிங்கிற, அதாவது டைமென்ஷனில் லீடர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அந்த ஆரோ சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹவுஸுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் அண்ட் செக்ஷன் எப்படி வரைகிறது அப்படிங்கிற பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாச்சும் வீடியோ பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.